company's income from revenue statement is given, that is Money Limited, Kani Limited. So Money Limited, Kani Limited நம்ம வந்து என்ன பண்ண போறோம், compare பண்ண போறோம். Revenue from operation for Money Limited 2 lakh, Kani Limited 2,50,000, other income 30,000, 25,000. So you have to add these two items, that gives total revenue for Money and Kani Limited, that is 2,30,000 and 2,75,000. And from total revenue you have to subtract the expenses 1,10,000 from Money Limited and 1,25,000 from Kani Limited. That gives profit before tax. Profit before tax, that is 1,20,000, 1,50,000. These are absolute amount. You have calculated the absolute amount. From the absolute amount you have to calculate the percentage of revenue from operation. Percentage of revenue from operation you are going to calculate. So base 2 lakh எடுத்துக்கிடணும். இந்த 2 lakh ஓட இந்த அமௌண்ட்டை கம்பேர் பண்ண போகிறோம். இந்த 30,000ஐயும் இந்த 1,10,000ஐயும் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம 100% ஃபஸ்ட்டு எடுத்துக்கிடணும். 2 lakh 100% எடுத்துக்கிறோம். ஸோ 2 lakhக்கு 30,000 அப்படின்னா 2 lakhக்கு 30,000 இன்கம்னா 100க்கு எவ்வளவு? 15%. 15. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே வந்து பேஸ் வந்து 2,50,000 எடுக்கணும். ஸோ 2,50,000க்கு 25,000. 2,50,000க்கு 25,000னா 100%க்கு எவ்வளவு? 10%. ஸோ இங்கே இதை 100ஆக வச்சுக்கிறோம், இதை 10ஆக வச்சுக்கிறோம். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், 115, 110. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்பென்சஸை இந்த பேஸ் அமௌண்ட்டோட கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ 2 lakhக்கு 1,10,000னா 2 lakhக்கு 1,10,000 அப்படின்னா 100%க்கு எவ்வளவு? 1:5%. அண்ட் கனி லிமிட்டோட எக்ஸ்பென்சஸ் வந்து 1,25,000. ஸோ 1,25,000 எவ்வளவுக்கு? 2,50,000க்கு இன்ட்டு 100. 125 is 25, 5, 50. 525 are 125, 0. So 50%. So subtract பண்ணுங்க, 5 minus 5 0, 11 minus 5 6, 60%, 60%. அவ்வளோதான், calculate பண்ணி முடிச்சாச்சு. So percentage of revenue from operation 60%, 60%. Profit before tax 60%, 60%. ஸோ இது ஈஸியான சம்மு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து ஒரு ஐட்டத்தை இன்னொரு ஐட்டத்தோட கம்பேர் பண்ணி பார்த்து பர்சன்டேஜை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அந்த ஃபார்மோடைய ஃபினான்சியல் பொசிஷனை நம்ம வந்து யாருக்கு தேவையோ அவங்களுக்கு சொல்கிறோம். இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ்க்கு அதை வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ கம்பேரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட், காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட் ஓவர். நெக்ஸ்ட் we are going to see the trend analysis in tomorrow classes. Thank you.